எல்லாருக்கும் வணக்கம். இவர் மட்டும் ஒரு 2 மணி நேரம் பாட்டெலாம் போட்டு காட்டு, நம்ம மட்டும் ஃபியூ வேர்ட்ஸ் தான் பேசணுமா? இவர் என்னுடைய அப்பாவோட முதல் ஆடியோ ஃபங்க்ஷன் இதுதான் நான் அட்டன் பண்ணுறது. எனக்கு வேறு எதுவுமே அட்டன் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை. இந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சதுக்கு காரணம் நான் பேசுகிறேன், நீங்கள் இருங்க. இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஒரு நடிகனாக தான் அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு இருந்திருக்கு. அதுதான் இப்போது நடந்திருக்கு. சின்ன வயசில் நான் அவர்கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக பயந்து அப்படியே நிற்பேன், என்ன சொல்ல போகிறாருன்னு. அது மாதிரி இவர் நின்றுட்டு இருந்தார் இன்றைக்கிங்க. பயங்கர ஜாலியாக இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சார்பாக அவர் கூப்பிட்டதுக்காக வந்த எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம். நீங்கள் தான் இல்லை இவர் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒருத்தருக்கு இவ்வளோ கிளாப்ஸ் நான் இப்போ தான் பார்க்குறேன். பயங்கர மாசா இருக்கு உங்களுக்கு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? பயங்கரமாக இருக்கு ஃபேஸ். நான் இப்போ இவர் செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவருக்கு கேமரான்னு ஒன்று இருக்கிறதே தெரில, பயங்கர ஃப்ரீயாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். மற்ற என் ஃபேன்ஸ் யாரும் ஒரு 5 பேர் இருக்காங்க. மற்றபடி உங்களோட ஒர்க்கெல்லாம் கூட நல்லா இருந்தது. படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். சஜித், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு 2-3 பாட்டு நிஜமாகவே பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பாட்டு என்னை பாட சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. நான் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டே இருந்ததுனால பாட முடியல. அதனால் ஏதோ பாடுறேன் சொல்லிட்டு இருந்தேன். கோச்சிட்டு பாட வேணாம் போடான்னு வேறு யாரையோ வச்சு போய் பாட வச்சிட்டாரு. இப்போ அவரும் நல்லா தான் பாடியிருந்தார். என்ன பாட்டு? காதல்ரா நீ வந்தா கல்யாணி போதையே தீ தள்ளி விட்டா. அதானே லிரிக்ஸ் ஷீட் இருக்காமா? லிரிக் இருப்பா. ஒரு 20 செகண்ட்குள்ளே வந்தால் பாடுவேன், இல்லைன்னா பாட மாட்டேன். சரி, அப்பா போயிட்டார், இன்னொரு 10 செகண்ட் கொடுங்க. வந்துச்சு. இல்லை, இவர் எழுதி தர. இங்கே ஒரு சிங்கர் பாடிட்டு இருந்தியம்மா லிரிக் ஷீட் வச்சு. வீட்டுக்கு போயிட்டியா? மலையாளத்தில் சொல்லுங்க அவருக்கு, அப்போதான் புரியும். லிரிக் ஷீட் கொண்டு வாங்க. ஆன்லைன் போதுமா? ஃபினிஷ் சொந்தம் இல்லாமல் சொல்லிக்கணும். ஓகே. ஓகே, ரெடியா? அவர் படத்தில் தான் பாட வாய்ப்பு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லையாவது பாடிட்டு போயிடலாம். காதல் ராணி வந்தா கல்யாணி போதையே தீ தள்ளி விட்டா சொர்க்கம் போல ஒன்னத்தான் நினைச்சேன் சொந்தம் இல்லைன்னு சொல்லி புட்டா. போதுமா? உங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனில் பாடிட்டேன்.
ரொம்ப சந்தோஷம். படமும் பாடல்களும் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அப்பா. தேங்க்யூ.